வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மஷ்ரூம் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு 25 பல் பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து இஞ்சி வந்து நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து சொல்கிற அளவு வந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதுவும் தோல் உரித்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து பச்சை மிளகா எடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு 10 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், ஸோ எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து நல்லா மிக்சியில் போட்டு இப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூக்கிலாம் குழந்தைங்களாம் சாப்பிட்டாலும் தூக்கி போடாதுங்க, நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நிறைய ஒரு கட்டு அப்படியே புதினா இருக்குல்ல, அந்த புதினா வந்து நம்ம எவ்வளோக்கு போடுறோமோ, வெஜிடபிள் பிரியாணியாக இருக்கட்டும், மஷ்ரூம் பிரியாணியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம புதினா நிறைய போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு கட்ட அளவுக்கு புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு தேவையான அளவு நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக பீன்ஸும் கேரட்டும் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், மீடியமான சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் என்ன காலிஃப்ளவர் போடலாம், இன்னும் வேறு குடமிளகா போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இதான் போட்டிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தக்காளி பழம் வந்து நான் வந்து ஒரு 5 பழம் வந்து ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற பழம் வந்து நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இதையும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். தக்காளியும் இதே மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து என்ன செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். இது கூட நான் வந்து பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஸ்பைசஸ் இருக்குல்ல, அந்த ஹோல் ஸ்பைசஸை நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரிஞ்சி இலை, இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நல்லா எண்ணெயில் வந்து அது பொரியணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா தெறிக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் அந்த ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா, ஒரு கைப்பிடி அளவு ஒரு கட்டு புதினா எடுத்துருந்தோம்ல, அந்த புதினாவை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். புதினாவை ஏன் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் அது நல்லா வந்து அதில் வதங்கி வேகும் போது அந்த ஃப்ளேவர் வந்து புதினாவோட ஃப்ளேவர் வந்து நம்ம பிரியாணிக்கு ஃபுல்லாக நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நம்ம அதில் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கிடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறி, நம்ம என்னென்ன காய்கறி எடுத்து வச்சுக்கிறோமோ எது வேணாலும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய்கறியும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். இதில் காய்கறியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதையும் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு, நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு உப்பு டேஸ்ட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நம்ம இதையும் நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா இதோட வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து மீல் மேக்கர் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். மீல் மேக்கர் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா ஹாட் வாட்டரில் அதை வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுருங்க. சோக் பண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி புழிஞ்சிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஓகே, இது பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூம் வச்சுருந்தோம்ல, அந்த மஷ்ரூம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி நமக்கு என்ன சைஸில் வேணுமோ நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே கூட போடலாம். நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம போட்ட அந்த மீல் மேக்கர் வந்து நல்லா இது மாதிரி வந்து ப்ரௌன் கலரில் நல்லா வரணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது அப்படியேவும் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து நம்ம இதே மாதிரி நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த மீல் மேக்கரை வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸோடு நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு.
இதையும் நல்லா வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தோடையும் நல்லா சேரட்டும். நம்ம அதில் போட்ட ஸ்பைசஸும் நல்லா மீல் மேக்கர்லேயும் நல்லா ஃபில் ஆகணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டே வந்து மஷ்ரூமை வந்து வதக்கலை. நான் இப்போ வதக்குனா இதாகுங்கிறதுக்காக நான் தனியாக ஒரு பேனில் எண்ணெய் போட்டு அதை நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம போட்ட குவான்டிட்டியை விட கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி வந்துருச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து ரெடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் போட்ட குவான்டிட்டியை விட கம்மியாகிடுச்சு. ஸோ நான் வந்து எடுத்துட்டு இப்போ நான் வந்து எடுத்து அதில் வந்து வெஜிடபிள்ஸோட நான் வந்து இதை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட இதில் வந்து நமக்கு ப்ரெஷர் குக்கர்லேயே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கலை. ஸோ அதனால் தனியாக பேனில் நான் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வெஜிடபிள்ஸோட நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட அந்த ஸ்பைசஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிடணும். கூட நான் வந்து கொஞ்சம் பட்டாணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பட்டாணியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து எக்ஸஸாக வச்சுருக்கோம். இன்கேஸ் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம அதை வந்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் அப்படியே லைட்டாக மட்டும் கீறி விட்டுட்டு அதை நான் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு பச்சரிசியாக எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நம்ம எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். பச்சரிசி வந்து நல்லா 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரைஸு. இது வந்து நம்ம கிண்டும் போது ரைஸ் வந்து உடஞ்சிராமல் கொஞ்சம் பார்த்து ஜென்டலாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ பொறுமையாக கிண்டுனா தான் அந்த ரைஸ் வந்து உடையாது. ஸோ இதுக்கப்புறம் ரைஸையும் போட்டு கிண்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம்னா கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லி தலையும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக நம்ம அரிசி வந்து போட்டதுக்கப்புறம் எந்த இதுவாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம கிண்டணும். அப்படின்னா அரிசி வந்து உடையாது, அப்படியே இருக்கும். நீட்டாக அந்த லென்த்துக்கு அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றியாச்சு. நம்ம எப்போதும் போல் 1க்கு 2 அந்த மாதிரி குவான்டிட்டியில் தான் நம்ம ஊற்றுவோம். ஸோ அதே மாதிரியே ஊற்றியாச்சு. ஊற்றி நம்ம நல்லா ப்ரெஷர் குக்கரில் வந்து நான் வந்து ப்ரெஷர் போடலை. நான் வந்து நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடலை. பாருங்கள், கொஞ்சம் அப்படியே மேலே தான் மூடியிருக்கேன். நம்ம இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து தூக்கி பார்த்தோம்னா, மூடி எடுத்து பார்த்தோம்னா தண்ணி வந்து கொதிச்சிருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து பாருங்கள், மேபி உங்களுக்கு உப்பு காரம் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு நம்ம இதை வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நமக்கு எவ்வளோ விசில் வேணுமோ வைக்கலாம். நான் வந்து ஒரு 2 விசில் மட்டும்தான் விட்டுருக்கேன். ஓகே, நம்ம இப்போ நம்மளுடைய மஷ்ரூம் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள், நான் திறந்து பார்த்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்மளோட மஷ்ரூம் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கூட நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷில் வந்து நான் வந்து ரைத்தா வச்சுருக்கேன். நீங்கள் எதுவும் ஃப்ரை வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் இந்த டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.